நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 94வது தசகம். உண்மை அறிவும் தத்துவ ஞானமும் பக்தியும். மெய்ப்பொருள் அறிவோம். குருவாயூரப்பா, எந்த ஒரு பயனையும் விரும்பாது, அதாவது கைமாறு கருதாது, பற்றற்ற நிலையிலே தனது கர்மங்களை ஆற்றுவதால் மனம் பரிசுத்தமடைகிறது. அத்தகைய மனம் படைத்தவர்கள் இருக்கிறார்களா என்ன? இந்த பூமியிலே நிறைந்து இருக்கின்றார்கள். சிறந்த சத்குருவின் உபதேசத்தால் உடல் புலன்கள் ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் வேறானதும் தூய்மையே உருவானதும் எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்குவதும் குருவாயூரப்பனது நிற்குண ஸ்வரூபமாக காணப்படுவதுமான பரபிரம்மஸ்வரூபத்தை அறிய முடிகிறார்கள். கைமாறு கருதாது கர்மங்களை ஆற்றுபவர்கள் அந்த குருவாயூரப்பனின் நிர்குணஸ்வரூபத்தை நிச்சயம் அடைவார்கள். பற்பல விதமான கட்டைகளில் காணப்படும் தீ அக்கட்டைகளின் பருமன், மெலிவு ஆகியவற்றிற்கு ஒப்ப மெலிந்தும் பருத்தும் ஒளிமிக்கதாகவும் அணைந்தது போலவும் காணப்படுகிறதல்லவா? அதாவது தான் தங்கியிருக்கும் கட்டையின் வடிவமே தாங்கி நிற்கிறது தீ. அதே கட்டையைப் போல மெலிந்தும் பருத்தும் ஒளிமிக்கதாகவும் மங்கியதாகவும் பலப்படியாக காணப்படுகின்ற பிரம்மஸ்வரூபமும் குணசம்பந்தம் பெற்ற பகவானது சகல ஸ்வரூபமும் மாயையினால் உடல் என்பதில் கற்பனை செய்யப்பட்டதாகவே காணப்படுகிறது. ஆச்சாரியன், அதாவது குரு எனும் கீழ் அரணிக்கட்டையுடன் சிஷ்யன் எனும் மேல் அரணிக்கட்டை சேர்ந்து உராய்வதால், குரு என்கின்ற அரணிக்கட்டையும் சிஷ்யன் என்கின்ற அரணிக்கட்டையும் சேர்ந்து உராய்வதால் மிகவும் தெளிந்த ஞானமான அக்னி தோன்றுகிறது. அந்த அறிவுமயமான அக்னியால் கர்மங்களின் கூட்டம், அதனுடைய வாசனைகள், அதனால் ஆக்கப்பட்ட உடல், உலகம் என்கின்ற அஞ்ஞானமயமான காடு முழுவதும் எரிந்து சாம்பலாகி இல்லாமற் போகவே, அதாவது அஞ்ஞானம் முற்றிலுமாக அழிந்து போகவே, மேலும் எரிப்பதற்கு பொருள் ஏதுமின்றி அந்த ஞானமான அக்னி தனக்குத்தானே ஓய்ந்து விடுகிறது. அப்பொழுது விளங்கும் நிலையே பகவான் குருவாயூரப்பன் விளங்கி நிற்கும் நிலை. அதாவது அனைத்தையும் ஒளிந்து தனித்து நிற்கும் நிலையே சச்சிதானந்த உருவாக விளங்கும் நிலை. இவ்வாறு எல்லா துன்பங்களும் நீங்குவதற்கு பகவான் குருவாயூரப்பனை சரணடைவதைத் தவிர வேறு உபாயம் இல்லவே இல்லை. ஆயுர்வேதத்தில் கூறிய மருந்து முதலியவைகளோ ராஜநீதியில் கூறப்பட்ட உடன்படிக்கை செய்து கொள்ளுதல், சந்தி, போர் தொடுத்தல், விக்கிரகம் முதலிய செல்வம் திரட்டும் 6 உபாயங்களோ தர்மசாஸ்திரங்களில் கூறப்பட்ட வேள்வி செய்தல், செய்வித்தல், வேதமோதுதல், ஓதுவித்தல், தானமளித்தல், தானத்தை பெறுதல் முதலிய 6 தொழில்களே. மேலும் வேதத்தில் கூறப்பட்ட யாகங்களோ யோகங்களோ, அதாவது வழிகளோ துக்கத்தை முழுவதுமாக ஒழிப்பதற்கோ அல்லது அவை திரும்ப வராமல் தடுப்பதற்கோ இயலாதனவை. அவை விவசாயத்தைப் போல மிகுந்த துன்பத்திற்கிடையே சிறிதே மகிழ்ச்சி அளிக்க வல்லன. மேலும் வேதத்தில் கூறப்பட்ட வழிகளும் சிற்சில குறைகள் கொண்டு விளங்குவதால், அதாவது சிற்சில பொருட்களின் தேவையால் எளிதிலே அனுஷ்டிக்க முடியாமல் இருக்கின்றன. அவ்வாறு அவற்றை பெரும் முயற்சியோடு செய்து அவற்றால் கிடைக்கக்கூடிய பயனான ஸ்வர்க்கம் முதலிய புண்ணிய உலகை அடைந்தவர்களும் கூட மதம் கொண்டவர்களாக தங்களை மறந்து அந்த புண்ணிய பயன் முற்றிலும் தீர்ந்த பின் கீழே பூமியில் திரும்பவும் பிறவி பெற்று முடிவற்ற பற்பல இன்னல்களை அடைகின்றன. உந்திக்கமலத்தோனே, தங்களுடைய உலகமான குருவாயூரப்பனே தங்களுடைய உலகமான ஸ்ரீ வைகுண்டத்தை தவிர
பயமற்றதான வேறு உலகம் எங்கு உள்ளது? ஏனெனில் 2 பரார்த்த கால நீண்ட ஆயுளின் முடிவிலே அழிவெய்தும் சத்தியலோகத்திலே உள்ள அந்த பிரம்மதேவரும் கூட அவர் காலரூபி அல்லவா? அவர் கூட குருவாயூரப்பனிடம் கொண்ட பயத்தினால் சுகமாக கவலையின்றி வசிக்கவில்லையாம். இது இவ்வாறு இருக்க, அதர்மங்களை செய்து அதன் வழியில் பற்பல பாவங்களை உடைய நரகத்திலே வசிக்கும் சம்சாரிகளின் நிலையை பற்றி என்ன கூறுவது? வரமளிக்கும் தயாநிதியே, ஏழை பங்காளனே, கருணை கடலே, எனது கர்மத்தலைகளை களைத்தெறிந்து அருள் புரிய வேண்டுகிறேன். பிரபுவே குருவாயூரப்பா, உண்மையில் தங்கள் அம்சமாகவே இருக்கும் ஜீவனான எனக்கு உண்மையில் பந்தமோ, அதாவது கட்டுண்ணுதலோ, மோட்சமோ, விடுதலையோ கிடையாது. ஆனால் பகவானுடைய மாயையால் பந்தமும் ஞானத்தால் மோட்சமும் ஏற்படுகின்றன. இவை காணும் கனவையும் விழிப்பையும் ஒக்கும். உலகியலில் கட்டுண்டவனிடத்திலும் அதிலிருந்து விடுபட்ட ஜீவன் முக்தனிடத்திலும் உள்ள வேற்றுமை இவ்வளவுதான். அதாவது உலகியலில் கட்டுண்ட ஒருவன் உடலாகிற மரத்தில் இருந்து கொண்டு விசய சுகங்களாகிய புலர்நுகர் பொருட்களாகிய பழங்களின் சாற்றை, புண்ணிய பாவங்களை அனுபவிக்கிறான். மற்றொருவனோ அவ்வாறு அனுபவிப்பதில்லை. அதாவது ஜீவன் முக்தனாக துக்கமற்றவனாக விளங்குகிறான், விசய சுகங்களை அனுபவிப்பதில்லை. முதல்வன் ஜீவாத்மா என்றால் மற்றவனோ பரமாத்மாவான ஈஸ்வரனே. ஜீவன் முக்தனின் நிலை இவ்வாறானது என்று சொல்வதால் மட்டும் என்ன பயன்? மன தூய்மையற்றவனுக்கு அந்நிலை வெகு தொலைவில் உள்ளது என்பதே உலகறிந்ததே. மனத்தையும் எளிதில் தூய்மையாக்குவது பக்தியை தவிர வேறொன்றுமில்லை. ஆகையால் விஷ்ணுவான குருவாயூரப்பா, உடல் பொருள் ஆவி ஆகியவை அனைத்தையும் பகவானிடம் அர்ப்பணம் செய்வதான திடமான பக்தியையே நீங்கள் எனக்கு அருள வேண்டும். அந்த திடமான பக்திக்காகவே நான் காத்திருக்கின்றேன். அந்த பக்தியின் பெருமையால் விரைவிலேயே சத்குருவின் உபதேசத்தை பெற்று அதன் மூலம் ஞான விழிப்பு உண்டாகி நான் பகவானை போன்ற திருவுருவை அடைதலான சாரூபிய முக்தியை அடைகிறேன் என்று நாராயண பட்டத்திரி நமக்கு ஞான விழிப்பை உண்டாக்கி விட்டு சென்றிருக்கின்றார். மீமாம்சா சாஸ்திரம் முதலிய அங்கங்களுடன் கூடிய வேதத்தை கற்பதிலே மிக்க மன ஊக்கம் கொண்டவர்களாக இருப்பினும் சிலர் அந்த வேதங்களிலேயே புகழப்பட்ட பகவானை பற்றி அறிந்து கொள்வதில்லை. அவர்களது முயற்சியோ வருந்தத்தக்கது. நிலையான இன்பத்தை வீடு பெற்று அளிக்கவல்ல பக்தியை விடுத்த வீணான சொற்களையே அவர்கள் இத்தனை காலமாக சுமந்து வந்திருக்கிறார்கள். அதாவது கன்று ஈனாத மலட்டு பசுவை வீணாக பரிபாலிப்பவர் போலாம் அனைத்து உலகினரின் மனதை கொள்ளை கொள்வதும் பாவங்கள் அனைத்தையும் தீர்ப்பதும் குருவாயூரப்பனது திவ்யமான திருவிளையாடல்களான அவதாரங்களை விளக்கும் உயர்ந்த சரித்திரங்களையும் சச்சிதானந்தமயமான பகவானது ஸ்வரூபத்தையும் விளக்குவதுமான சொற்களை கூறாத வாக்கை நான் வீணில் சுமக்காமல் இருக்குமாறு அருள் புரிவீராக என்று அகில குரு நாராயண பட்டத்திரி இந்த அகிலத்திற்காக, அகிலத்தில் வாழும் நம் போன்ற பக்தர்களுக்காக பகவான் குருவாயூரப்பனிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் குருவாயூரப்பா, தங்கள் ஸ்வரூபம்தான் என்ன, மகிமைதான் என்ன, தர்மம்தான் என்ன என்ற எதையுமே நான் அறிய மாட்டேன். சிசுபாலனின் பகைவனே, அப்படி இருப்பினும் நான் வேறொன்றையும் மனத்தில் கொள்ளாமல் குருவாயூரப்பனை தியானிப்பதையே விரும்புகின்றேன். பகவானுடைய அச்சாமூர்த்திகளையும் பகவானது திருவடிகளில் பக்தி செய்யும் பக்தர்களின் கூட்டங்களையும் தரிசனம் செய்தல், அவர்களோடு கூடியிருந்து அவர்களை ஸ்பரிசித்தல், அவர்களோடு சேர்ந்து பகவான் குருவாயூரப்பனை பூஜித்தல், வணங்குதல், துதித்தல், குணங்களையும் லீலைகளையும் கீர்த்தனம் செய்தல் ஆகியவற்றில் எனது ஆவல் மேன்மேலும் வளரட்டும். தேவதேவனே, குருவாயூரப்பனே, எனக்கு எந்தெந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கின்றனவோ
அவை அனைத்தையும் தங்களுக்கே அர்ப்பணம் செய்யப்பட்டதாக ஆகட்டும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நான் தங்களது அடிமை. பகவானது ஆலயத்தை பெருக்கி சுத்தம் செய்தல் முதலிய பணிகளை வஞ்சனையின்றி செய்ய எனக்கு வாய்ப்பு கிட்ட அருள் புரிய வேண்டும். சூரியன், அக்னி, அந்தணன், பசு, ஹிருதயாகாசம் அதாவது இதய கமலம் முதலிய இடங்களில் 4 திருக்கரங்களோடு விளங்கும் பகவானே எப்பொழுதுமே வழிபடுகிறேன். குருவாயூரப்பனுடைய அன்பு காதலால் கசிந்து வரும் பக்தி யோகம் இடையராது எனது உள்ளத்தில் பெருகி வளரட்டும் என்று நாராயண பட்டத்திரி அப்பன் குருவாயூரப்பனின் ஆனந்த லீலைகளை எடுத்து கூறுகின்றார். தானமளித்தல், வேள்வி செய்தல், விரதங்கள் அனுஷ்டித்தல், தினமும் ஆற்ற வேண்டிய கடமைகளை வலுவாது செய்ய வேண்டும். உலகமனைத்தும் நலமுடன் வாழ வேண்டும் என்று நினைந்து தவம் இயற்றல், சாங்கிய யோகம் முதலியவற்றால் அடைதற்கரிய ஆனந்தமே வடிவான பகவானிடம் ஒன்றுபடுதலை, ஐக்கியத்தை இரண்டர கலத்தலை பெரும் புண்ணியம் செய்த கோபியர்கள் பகவானிடம் கொண்ட பிரேமையால் காதலுறவாலேயே அடைந்தனரன்றோ. தங்களிடம் உத்தவர் போன்று பக்தி செய்வோர் எவ்வளவோ பேர் இருப்பினும் அவர்கள் அனைவரின் பக்தியிலும் இந்த கோபியர்களின் பக்தியே பெரிதும் உயர்ந்ததாக தாங்கள் கருதுகிறீர்கள். ஆகையால் ஸ்ரீகிருஷ்ணனான குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட பக்தியையே எனக்கு உறுதியாக இருக்கச் செய்யுங்கள், எனது நோய்களையும் போக்கி அருளுங்கள் என்று நாராயண பட்டத்ரி மனம் கசிந்து உருக நம்முடைய குருவாயூரப்பனை நித்தம் நித்தம் வணங்கி நமக்கும் எப்படி வணங்க வேண்டும், எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டலையும் கொடுத்து இந்த அற்புதமான தசகத்தை இனிதே முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.